जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவகோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது? இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது? மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும், அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா, அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன். இந்த வாரத்துக்கும் உனக்கு இப்படி தான் இருக்கும், இதில் மாற்றம் வராது. ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும், இதை நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஸோ நமக்கு இது நடக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த முயற்சிகளில் நம்ம பண்ணினா நம்ம சிறப்பாக இருப்போம், இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம், இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம், இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம், இந்த நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஏற்கனவே நிறையா தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்பொழுது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில், அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம். எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி நேயர்களை இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது? நான் பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்கிறேன். நேரம் மாறுகிறது. கடந்த கால கஷ்டங்கள் மாறி புதுசாக இனிமேல் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, சில அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் தேடி வரும். என்ன சாமி நிஜமாக சொல்கிறீங்களா? உண்மையாக தான் சொல்கிறேன். நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒர்க்கு, ஃபைனான்ஸ், ஃபேமிலி மூன்றிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். கடந்த 6 வார காலமாக நின்றிருந்த விஷயங்கள் திடீரென்று முடிவடையும். உடல்நிலை, மனநிலை, குணநிலை மூன்றுமே மேம்படும். ஸோ கவலைப்பட வேண்டாம். பாசிட்டிவான சில விஷயங்கள் சொல்கிறேன், அஸ்பெக்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். காத்திருந்த நல்ல செய்தி, பணவரவு அதிகரிப்பு, ஃபேமிலி பீஸ் இருக்கும், திருமண முயற்சியில் முன்னேற்றம், வெஹிக்கிள் ப்ராப்பர்ட்டி டீல்ஸ் எல்லாம் ஃபேவரபுளாக முடிகிறது, லவ் லைஃப் கெயினாக நல்லபடியாக இருக்கிறது, குட் சப்போர்ட் ஃப்ரம் ரிலேட்டிவ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, அதே போல் ஜாபில் புது ஜாபில் புது வேலை, புது தொழில் மாதிரிலாம் இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்டால் அதிக செலவு, சிறு கோபம், அதே போல் பார்த்திங்கன்னா ஹெல்த் டிஸ்கம்ஃபர்ட் ஆகிறது, அதே போல் ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் பார்ட்னர், 2 days ஸ்ட்ரெஸ். இதுலேயே பார்த்திங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு தடையாக இருந்த உறவுகள், இடங்கள், விஷயங்கள் ஒவ்வொன்றாக அகலும் வாரம். ஸோ கர்மா கிளியரன்ஸ் கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், கவலைப்படாதீங்க. ஜாப் செக்டார் ஸ்ட்ராங்காக இருக்கும், குரோத்தாக இருக்கும், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் பேசுகிறதுக்கான விஷயங்கள் இருக்கும், ஜாப் அப்ரிஷியேஷன் இருக்கும், டீம் சப்போர்ட் இம்ப்ரூவ்ஸ் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் பாசிட்டிவ் இருக்கும், நியூ ஜாப், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஜாப் சீக்கர்ஸ்க்கெல்லாம் இருக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நல்ல குட் சயின்ஸும் நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸில் டைரக்ட்லி இன்வால்வ் ஆகாதீர்கள். நான் சொல்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரெக்டாக இன்வால்வ் ஆகாதீங்க. அதே போல் பிஸ்னஸில் லாபம், நியூ கஸ்டமர் என்ட்ரி, ஓல்டு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிறது, பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் ஐடியாஸ் இதெல்லாம் இருக்கும். ரியல் எஸ்டேட், டெக்ஸ்டைல்ஸ், ஃபினான்ஸ், ஃபுட்டு சூப்பர் லக்கியாக இருக்கும். ஸோ பார்ட்னர்ஷிப் ஸ்டெபிலிட்டியெல்லாம் இருக்கும். அதே போல் ஃபேக் கால்ஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்காதீங்க. அட்வான்ஸ் பேமெண்ட், ஃப்ராட்ஸ் அலர்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. காரணமாக தான் சொல்கிறேன். ஃபேமிலியில் வீட்டில் நல்ல மகிழ்ச்சி, சிப்ளிங்ஸ் சப்போர்ட்ஸ் இருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதே போல் கப்பல்ஸ்குள்ள மிஸ்கம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். லவ் எமோஷனல் நல்லா இருக்கும், ப்ரப்போசல் பாசிட்டிவாக இருக்கும், எக்ஸ் கான்டாக்ட் சான்ஸ் இருக்குது. ஹேண்டில் சாஃப்ட்லி அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஜாதகம் பார்க்கும் வீட்டில் மேரேஜ் மேரேஜ் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிவோர்ஸ் ஆகி இருக்கிறவங்களுக்குலாம் செகண்ட் மேரேஜ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. அலைன்ஸ் இம்ப்ரூவ், டிலே இஷ்யூலாம் கிளியர் ஆகிடும். ஸோ கவலைப்படாதீங்க. அன்எக்ஸ்பெக்டட் மணி கெயின் இருக்கும். அதே போல் பிஸ்னஸ் ப்ராஃபிட் இருக்கும். ஓல்டு டியூஸ்லாம் கிளியர் ஆகிடும். லோன் அப்ரூவல் சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேனேஜபிளாக இருக்கும். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதெல்லாம் டாக்குமெண்ட் இஷ்யூஸ்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ ஹவுஸ் ரெனோவேஷன் எதுவும் பண்ணுறீங்கன்னா கிளியராக இருக்கும், நல்லபடியாக முடிப்பீங்க.
அதே போல் எக்ஸாம் ரிசல்ட்டெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்லா ஷைன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். கோர்ட் மேட்டர்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்கும். நீண்ட நாள் கேஸ் ஃபேவரபுளான மூவ்மெண்ட் கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் லேண்டு டிஸ்பியூட்ஸ் எல்லாம் நல்ல ரிலீஃப் ஆகும். டிவோர்ஸ் கேஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமைக்கு கவனமாக வண்டி ஓட்டுங்க. டிரைவிங்கில் பார்த்து போங்க. நீ பெயின் அதே அதில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஃபயர், ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதே போல் மைல்டு கேஸ்ட்ரிக்கு, அதே போல் ஷோல்டர் பெயின், அதே போல் எக்ஸஸ் ஃபுட்டு, ப்ளோட்டிங், அதே போல் ஓவரால் ஹெல்த் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காலை சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிஷம் உங்களால் மார்னிங் சூரிய உதயத்தில் உங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா வாக்கிங் போகலாம், தப்பு கிடையாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு டைம் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. இல்லைன்னா காமாட்சி அம்மன் கோவில் வீட்டில் சாமி படம் வச்சுருந்தாலும் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. வீட்டில் நெய் விளக்கை ஏற்றி வைங்க. திருவற்றியூர் தியாகராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ஒர்க்கில் ஓவர் லிஃப்ட் ஆக முடியும். ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கும். ஓ மகாலட்சுமி நமஹா 21 முறை சொல்லுங்கள், அருமையாக இருப்பீங்க. பயப்பட வேண்டாம். தடைப்பட்ட வாய்ப்புகள் கதவுகளை உடைத்தது போல வருகிறது. ஸோ எது செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு தயங்காமல் அடுத்தடுத்த விஷயங்களை சக்ஸஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இந்த வாரம் அருமையாக இருக்குது. வாழ்க வளமுடன்.